என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதாவது முதல்வர் பேசும்போது ஏமாற்றம் இருக்காது, ஆனா அமைச்சரவையில் மாற்றம் குறித்து ஏமாற்றம் இருக்காது. ஆனா அதற்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, இவங்க சிறுக மக்கள் மத்தியில் வந்து அவங்க முதல்வர் ஆக்குறது அந்த எண்ணத்தை தான் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தவிர அவங்க இந்த 2 ஆண்டு ஆட்சியில் எதுவும் பண்ணல. யார முதல்வர் ஆக்குறது இல்லை, துணை முதலமைச்சர் ஏற்கனவே நான் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இப்போ இருக்கிற முதலமைச்சர் தளபதி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். அதனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பில் ஆட்சியின் சார்பில் எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி திமுக கட்சியின் சார்பில் யார் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்கிற போது அந்த கட்சியோ அமைச்சரவையோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ சேர்ந்து உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று முடிவு செய்தால் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதில் என்ன, அது இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, அது ஆட்சியினுடைய நிலைப்பாடு, எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு. அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வேணாலும் இப்போ ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்தது, பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக கூட இருந்தது இல்லையே. குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சராக இருக்க முன்னால் இவராவது அமைச்சராக இருக்கார். உதயநிதியாவது இப்போ அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு. பவன் கல்யாண்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ தான் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் நடத்திக்கிட்டு இருந்தார். எலெக்ஷனில் நின்னார், 22 சீட் வந்தது, துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால அது சீனியர் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் விட்டுட்டு உதயநிதி கொடுக்குறது தவறான முன்னுதாரணம் குற்றச்சாட்டுக்கு. அதே நேரத்தில் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பல தடவை சொல்லியிருக்காரு, திமுக ஒன்றும் சங்கரணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேணாலும் தலைவர் பதவிகள்லாம் இது ஜனநாயக கட்சி இருக்காரு. ஜனநாயகம் திமுக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, திமுகவில் ஜனநாயகம், திமுகவுக்குள்ள ஜனநாயகம். அவங்க யாரை முடிவு பண்ணுறாங்களோ அது ஜனநாயக ரீதியான முடிவு தானே. எல்லா எம்எல்ஏக்களும் ஒத்துக்கிட்டா தானே துணை முதலமைச்சர், அந்த கட்சியை ஒத்துக்கிட்டா தானே துணை முதலமைச்சர். அது ஜனநாயக ரீதியாக அந்த கட்சி ஒத்துக்கிட்டு, அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிட்டு, அமைச்சரவையில் ஒத்துக்கிட்டு துணை முதலமைச்சர் ஆகிற போது ஜனநாயகம்னா என்ன, நாடெல்லாம் ஓட்டெடுப்பு நடத்தி துணை முதலமைச்சர் ஆக்க முடியும்? எந்த மாநிலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? அதனால் அது விமர்சனத்துக்காக 1000 விமர்சனம் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அது அந்த கட்சியும் அமைச்சரவையும் எம்எல்ஏக்களும் எடுக்க வேண்டிய முடிவு. அது அந்த முடிவில் துணை முதலமைச்சராக தான் அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.